ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், எலஸ்ட்ரேட் சாப்டர் 1 அண்ட் 1 பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ வந்து 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா வந்து டக்குன்ட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சாப்டர் 1 போலாம். ஸோ 1 பார்த்தீங்கன்னா வந்து டேரக்ட்டா வந்து நம்ம ஜினோவ பார்க்கலாம். ஸோ ஜினோவ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, எதுவுமே சொல்லல அப்படியே இந்த போஸ் குடுத்துட்டு நிக்கிறான். ஸோ அத பார்த்து நம்ம கைடன் வந்து சிரிக்கிற மாரி காமிக்கிறாங்க. "அட்ரா ஸ்டக்கா" அப்படின்னு சொல்ற மாரி நம்ம கைடன காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கூட பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து உருண்டு கிடக்குறான் தானே. ஸோ நம்ம கோ வந்து செக் பண்றான். ஓகே. இந்த சூசன் வந்து என்ன சொல்றது? அவன்லாம் இதுக்கு மேல சண்டை போட முடியாது. மேட்ச் இதோட நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லி நம்ம கோ சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தம்பிக்காரன் இருக்கான் சூமன் அவனே வந்து ஷாக் ஆயிட்டான். என்னது? என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. என்ன சொல்றது? ஜின்வு இவ்வளோ ஃபாஸ்ட்டா இருப்பான்ட்டு. ஸோ அடேங்கப்பா! அதுவும் இல்லாம வந்து என்ன சொல்றது? இவ்வளோ அவனுக்கு வந்து இதுவரைக்கும் இந்த ஜின்வோக்கு வந்து இதுவரைக்கும் சண்டை போடுறதுக்கு யாருமே இல்ல. அதுக்கே வந்து இவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லி நம்ம சூமன் நெனைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னது இவன்கிட்ட வந்து இது எலக்ட்ரிசிட்டி பவர் கூட இருக்குது. என்ன எலவுடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் அண்ணாக்காரன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். அவன் கண்ண பார்த்தா உங்களுக்கு தெரியும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். "நீ ஏன்டா டென்ஷன் ஆகுறன்னு" சொல்லி நம்ம கேட்கிற மாரி இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, அவன் தம்பிக்காரன் நினைக்கிறான், நான் வந்து இப்ப என்ன நடக்க போகுதுன்னு நெனச்சாவே எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நெனைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கோ என்ன சொல்றான், நான் வந்து அந்த சூசன் பையனுக்கு வந்து நாங்க ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போறோம்னா, "ஓ! தேங்க் யூன்றான்." "அது ஒண்ணும் தேவைப்படாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவன் என்ன சொல்றான்னா, அவன் அப்பாக்காரன் சொல்றான், "அது ஒண்ணும் தேவைப்படாது." அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, "இதுக்கு மேல வந்து நாங்க இதுக்கு மேல இங்கருந்து ரொம்ப கேவலப்படுத்த விரும்பல." அப்படின்றோம். நாங்களே எடுத்துட்டு போறோம்ன்றான். உடனே பார்த்தா எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ, அதுக்கு ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இருந்தாலும் அப்படின்றான். என்னது வந்து சினிமா வந்து என்ன திங்க் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். என்னதுன்னோனே எல்லாரும் 2 பேரும் யோசிக்கிறாங்க. என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோ கேட்கறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிட்டு அந்த பையன் இருக்கான்ல அந்த பையன் அப்படின்னு சொன்னோனே நம்ம கைடனும் சரி, நம்ம ஜின்னுவும் சரி அப்படி ஒரு லுக் விடுறாங்க. நான் வந்து என்னன்னா, சின்மா வந்து என்ன மோட்டிவ்ல வச்சு அந்த பையன வந்து ட்ரெயின் பண்ணான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து தெரியல. அந்த பையன் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஆளு அப்படின்னு சொல்லி மொறச்சு பார்க்குறான். ஸோ இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த சின்மா குரூப் வந்து என்ன பண்ணுது, சீக்கிரட்டா ட்ரெயின் பண்ணிட்டு இவன வச்சு வளர்த்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சுட்டு இருக்குது. உடனே பார்த்தா, உடனே வந்து கோ சொல்றான், "பார்டன்" அப்படின்றான். ஸோ உடனே பார்த்தா, சின்மா வந்து என்னன்னா குரூப் வந்து கொரியாவ ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் இந்த மாரி சீக்ரெட்டா வந்து நீங்க வந்து ட்ரெயின் குடுத்துட்டு ஒருத்தன வந்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ரெஜிஸ்டர் கூட பண்ணாம. இது வந்து என்ன நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல்" அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றோம்னா, நம்ம ஜின்வா என்ன சொல்றான்னா, "அதெல்லாம் உண்மை இல்ல. சின்வா வந்து என்னைய வெறும் புரொடெக்ட் தான் பண்றாங்க. அவங்க வந்து என்னைய ட்ரெயின் பண்ணல" அப்படின்னோனே, அவன் என்ன பண்றான்னா, "ஷட் அப். இது வந்து உன்னோட நீ பேசுறதுக்கு இப்ப வந்து நீ வந்து இது இல்ல" அப்படின்னா, ஸோ இந்த சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன் இருக்கிறான் அப்படியே நடந்து போற மாரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே தப்பா நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வா சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, "ஹவ் டேர் யூ நான் பேச பேச நீ என்ன பேசிட்டு இருக்கிய" அப்படின்னோனே, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இவளே வந்துட்டா. நம்ம சேர் ரூம் முன்னாடியே வந்துட்டு என்ன சொல்றா, "நீ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க சிச்சுவேஷன் மிஸ்டர் காங்" அப்படின்னு சொல்றா. நாங்க வந்து ஜின்வோவ ட்ரெயினே நாங்க பண்ணல அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, இவன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். என்னன்னா, நாங்க அவன் கண்டுபிடிச்சதுலருந்து நாங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து லிட்டிலா ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் அவனுக்கு. அவ்வளோதான் அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவாக்கின் வந்து எப்படி சொல்றது, "இவ்வளவு நேரம் எங்க கீழ இருக்கிறது எங்களுக்கு தெரியாம இருக்கும்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, நம்மளோட இவ இருக்கா தானே யாரு? அந்த அந்த கான் அவன் என்ன சொன்னான், "நீ உண்மையா நீயே கேள்விப்பட்டியாடான்னா?" "ஆமா, இதுதான் உண்மை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது சொல்லலாம். 2 பேருக்கு பாத்தா சண்டை வர மாரி நடக்குது. ஸோ டு யூ எக்ஸ்பெக்ட் மீ டூ பிலீவ் தட் இவன் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் காம்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கிற மாரி இருக்கு. நீ வந்து எப்படி இவன வந்து லோ ப்ரொஃபைல் வைப்ப? இத பார்க்க நம்புற மாரி இல்லன்னா, அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது, நாங்க வந்து ஜின்வோவ வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இவன் வந்து ஜின்ஸ்கேவோட சண்டை போட்டு கூட வின் பண்ணிட்டான் அப்படின்னா, "என்ன இவன் வந்து ஜின்ஸ்கேவவே பீட் பண்ணிட்டானா? அந்த அளவுக்கு இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா?" அப்படின்னா, உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ என்ன சொல்றான்னா, அது வந்து நம்ம ஜின்ஸ்கே வந்து காட் வந்து டவுன் பண்ணதால நான் வின் பண்ண ஜின்னாக்குன்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, இல்ல இருந்தாலும் வந்து அது வந்து நீ சொன்னதுனால வந்து ஒண்ணும் மாறப் போறதில்ல. அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவ சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா நடக்கிற மாரி இருக்கு. நம்ம ஜின்வோக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றா, ஜின்வோ ஆல்ரெடி என்ன சொல்லி ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம பார்த்தா இவன் வந்து சூபினோட ஃப்ரெண்டு. அதுவும் இல்ல பார்த்தா அவங்கலாம் வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அகாடமில. ஸோ அதனால வந்து இவன் வின் பண்றது வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நானும் வந்து இவனுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரெய்னிங் ஆட்டம் இவனுக்கு குடுத்தேன். ரீசென்ட்லி வந்து நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னாக்கு சொல்றா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓ! அந்த சூமனுக்கு அவன் நினைக்கிறான். அடேங்கப்பா ஜின்ஸ்கே சூமின் கூட சண்டை போடுறதில்ல. ஜின்னாக்கும் வந்து என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் ரேங்கர் ஆஃப் த கொரியன் அவ கூட இவன் ட்ரெயின் பண்ணியிருக்கானா அப்படின்னா, உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சூமன் என்ன சொல்றான்னா, அது சூமன் இல்ல இவனோட அண்ணாக்காரன். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தீங்கன்னா, சின்மா வந்து இந்த பையன ரொம்ப கேர் பண்ணுவீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஸோ எதுக்கு நீங்க வந்து இவ்ளோ
பிரைவேட்டான லெசன்ஸ் எல்லாம் குடுக்குற அளவுக்கு நீ என்ன கேர் பண்றன்னா, ஸோ அதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான்னா, நாங்க என்ன எது பெஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்க பண்றோம். எங்க ஸ்பான்சருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னக்கு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து என்ன சொல்றது? கெலின் பிரதர்ஸோட வந்து லைஃப் ரிஸ்க் உயிரோட வாழ்றதுக்கு சண்டை போட்டுருக்கான்னோனே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. இவன் வந்து இந்த பையன் வந்து கெல்வின் பிரதர்ஸ் கூட சண்டை போடுறான்னு சொல்லி ஷாக் ஆகுறேன். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கோவூர் ஹிஹிஹிஹி ஆமாடா அப்படின்றான். உடனே வந்து அது மட்டும் இல்ல, 1 டைம் 2 டைம் சண்டை போட்டுருக்கான் கெல்வின் பிரதர்ஸோடன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் லைஃப்ப கூட வந்து லைன்ல போட்டு அவன் வந்து சண்டை போட்டான். அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளுடா. நீங்க என்னடா நெனச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கம்பேர் டூ என்ன சொல்ல மத்த ஏஜோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இவனோட இது வந்து வேற லெவலு, பொட்டன்ஷியலு. நீங்க என்னடா நெனச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம வந்து பெருமை பூவா பேசிட்டு இருக்கான். உடனே ஜின்வோவ நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். "ஐய்யய்யோ! நீங்க வந்து அப்படியெல்லாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்ற மாரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜின்வோ என்ன சொல்றான், "நான் மட்டும் தனியாலாம் இல்ல. என் கூட வந்து சோ மெனி ஜின்ஸ்கே இருந்தாங்க. அதனால தான் வின் பண்ணேன். அதுவும் இல்லாம மூவிலயும் என் கூட இருந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா இவன் ஆளுக்கு வந்து என்னன்னா, 2 பேரும் டென்ஷன் ஆயிட்டே இருக்குது. என்னடா இது இவங்க சூபினும் இந்த ஜின்ஸ்கேலாம் ரியல் லைஃப்ல சண்டை போட்டாங்க. எதுக்குடா இவங்கலாம் ரியல் லைஃப்ல சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி ஹஸ் ரியல் காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அது மட்டும் இல்லாம இவனுடைய எபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து எந்த இதுவும் என்னால சென்ஸ் பண்ண முடியல. எப்படி இவன்கிட்ட இத்தன எபிலிட்டி இருக்குன்னோனே, உடனே வந்து அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. டட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே பார்த்தா, ஆர் தே ஹைடிங் சம்திங் அப்படின்றாங்க. அந்த சூமன் நெனைக்கிறான். ஏன்னா, அவன் எபிலிட்டி இருக்கான எப்படி வந்து ஏன் நீங்க வந்து அவனோட எபிலிட்டி பத்தி நீங்க யோசிக்கிறீங்க? எப்படி அவன்கிட்ட இந்த எபிலிட்டிலாம் இருக்குதுன்றான். ஸோ எபிலிட்டினா பார்த்தீங்கன்னா, ஸ்பீடும் யூஸ் பண்ணால, லைட்னிங்கும் யூஸ் பண்றான். பஞ்சும் யூஸ் பண்றானா. ஸோ அது அவங்க 2 பேரும் சைலன்ட்டா இருக்காங்க. அது ஏன்னா, அவன் வந்து என்னோட அப்பர் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கைடுன்னு வரான். உன்ன மாரி கூஸ் தட் அப்படின்னோனே, மிஸ்டர் கைடன் சொல்லி நம்ம ஜின்வா சொல்றான். உடனே வாட்? நோ வே! கைடனா? கைடன் பிரேக்கா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம கைடன பார்க்கலாம். ஜிம்கா அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே சைலன்ட்டா இருக்கா. நம்மளோட ஜின்னாக்கும் சரி அப்படியே குடுகுடுன்னு பார்க்குறா. ஓ! நான் வந்து என்னன்னா, நான் வந்து என்னோட இம்பார்ட்டன்ட்டான ஸ்பேனிங்க பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா, ஸ்டூபிட் தனமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஜின்வோ வந்து என்ன ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து என்ன பிரச்சனை உனக்கு? என்னோட அப்போசினன்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து கேட்கறான். உன்னோட அசிஸ்டன்ட்டான்றான். ஆமான்றான். உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. 2 பேரும் வந்து சண்டை போடுற மாரியே காமிக்கிறான். இது ரொம்பவே இன்டென்ஸா இருக்குது. டேக் இட் ஈஸி கைடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ நினைக்கிறான். ஸோ ஏன் இது வந்து நம்ம ஜின்வோ வந்து இவ்வளோ குவைட்டா வச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய நியூஸ்ன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர் யூ சிட்டிங் மீ ரைட் நவுன்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம இது சொல்லலாம். தென் வாட் சப்போஸ் டூ டூ இப்ப வந்து என்ன உலகத்துக்கு ஃபுல்லா வந்து என்னது ஜின்வோ வந்து என்ன அப்பர் சென்ஸ்ன்னு சொல்றியா? நீ வந்து உனக்கு ரைட்ஸ் கூட இல்ல. என்னைய பத்தி தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கைடன் வந்து மிரட்டுறான். வாட் அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, யூ டிட்ன்ட் டெல் மீ தட் கிட் நாக் தேர் இஸ் யுவர் சன். ஐ ஹேட் நோ ஐடியா அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது? அதுக்கப்புறம் பார்த்தா அவன் என்ன சொல்றது? அவன் பேசுறத பார்த்து 2 பேருமே பயந்துட்டாங்க. கோவும் சரி, அவனோட தம்பிக்காரனும் சரி, என்ன கைடன் வந்து எப்படி சொல்றது? மிரட்டுறான்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன நானா தப்பு பண்ணிட்டேனா? அப்படின்னு சொல்லி நம்ம கைடன் கேட்கிறான். ஸோ உனக்கு ஏதாவது பீஸ் ஆஃப் மீனா கோ ஃபார் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு சண்டை போடுற ரெடியா இருன்னு சொல்லி நம்ம கைடன் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கான். உடனே பார்த்தா, ஹவ் டேர் யூ! நீ வந்து என்ன இவ்ளோ வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கியா? அதுவும் இல்லாம வந்து என்ன சொல்றது? நீ பெரிய ஆளுனால உன்னோட இது வந்து பைண்ட் ஆயிட்டு இருக்கா? நீ யார் தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் வந்து சொல்றான், நீ என்ன சண்டை போடணும்னு ஆசைப்படியா? பிரிங் இட் ஆன் என்கிட்ட மோது. அதுக்கப்புறம் நான் உனக்கு காமிக்கிறேன் எப்படி என் நேம் வந்து உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன்ஸ் சொல்றான். ஸோ உடனே பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள பார்த்தா சண்டை போடுற மாரி காமிக்கிறாங்க. ஃபுல்லா அந்த இடமே வந்து அதிர்ந்து உழுகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கைடன் போதும் தட்ஸ் எனஃப் அப்படின்றான். உடனே பார்த்தா சூபனுக்காக நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போணும். நம்ம இதோட சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே மிஸ் அங் நம்ம வந்து இத பத்தி நம்ம சீரியஸா வந்து டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவன் சொல்றான். ஸோ அவளும் வந்து அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் குட்டி சூட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் நினைக்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் முறைச்சு பார்த்துட்டு போனான் கைடன். நம்ம கைடன் வந்து என்னடா அவங்க நம்மள போய் எதுக்கு முறைச்சு பார்க்குறான்னு சொல்ற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவன் கைடன் என்ன குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஒரு தம்ஸ் அப் பாட்டு குடுக்குறான். தேங்க் யூ கைடன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிஹின்னு சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் என்ன சொல்றான்னா, நீங்க வந்து ஜின்வோக்கு நெறைய விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம கைடன்ஸ் சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஜின்னாக்கு அப்படியே ஒரு அழகான லுக்கு. அவ எதுவுமே பேசல. அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ டைரக்ட்டா 1 டூ 2 போயிடலாம். ஸோ 1 டூ 2 போனோனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வா வந்து ட்ரெஸ் கழட்டி போடுற மாரி காமிக்கிறாங்க. எதுக்கு இது நமக்கு காமிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கே டவுட் வரும். ஸோ அத நம்ம கண்டுக்க வேணாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வா என்ன நெனைக்கிறான், நான் வந்து உண்மையாவே சூசன வந்து பீட் பண்ணேன்னு சொல்லி என்னால நம்பவே முடியல. அந்த அளவுக்கு நான் பவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வா நெனைக்கிறான்.
ஸோ அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எதிர்பார்க்காத டைம்ல அடிச்சு நான் வின் ஆகலன்னு அவன் எதிர்பார்த்தான். அப்பயும் நான் வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நம்மளோட ஜின்வோ. "சந்தோஷமா இருடா கண்ணா" அப்படின்னு சொல்ற மாரி நம்மளுக்கே தோணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோ வந்து மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து வேர்வையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோ, ஜின்னாக்கு அப்புறம் வந்து நம்ம கைடன் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "ஐ அம் சாரி. நாங்க வந்து எந்த சான்ஸும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேற வழி இல்லாம நான் வந்து உங்கள பத்தி நான் வந்து சேர் வுமன் கிட்ட சொல்லிட்டேன். ஐ அம் சாரி" அப்படின்றான். உடனே ஓகே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்ன சொல்றது? நம்ம கைடனுக்கே வந்து ஒரு மாரியா இருக்கு. ஏன்னா இது பூனை உருவத்தில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கோ வந்து நெறைய பூனை ஃபுட் குடுப்பான். ஸோ இப்ப நேர்ல வந்து நிக்கும்போது பார்த்தா, நம்ம கைடனே வந்து ஒரு மாரி என்னடா இதுன்ட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, சரி நான் வந்து நம்மளோட இவன் இருக்கான்ல ஜின்னக்கு அவ வந்து கேட்கிறா, நீங்க எத்தன நாள் வந்து இந்த மாரி கொரியால இருக்க போறீங்கன்னு சொல்லி பிளான் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன கேட்கிறா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சன்ஸ் நீங்க இருந்தாவே. ஸோ, அதனால வந்து நான் ஏன்னா கேட்காம இருக்க முடியல. நான் வந்து சும்மா விசிட்டிங் தான் பண்றேன். அதுவும்லாம் பார்த்தா நான் வந்து ஏன் விசிட் பண்ணேன்னா, நம்ம ஜின்வோ வந்து சண்டை போடுறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால தான் வந்து விசிட் பண்ண வந்தேன். மத்தபடி பெரிய விஷயம் இல்லைங்க அப்டின்றான். ஓ! அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் ஹை கியர் சின்வா வந்து அவன வந்து குட் கேர் ஆஃப் இவன வந்து நல்லா பார்த்துக்கணும்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றான். ஸோ, அதுக்கு உடனே நம்ம ஜின்னாக்ஸோட இல்ல நாங்க ஸ்பான்சர் தான் பண்ணோம். பர்சனலா நாங்க வந்து ஜின்வாக்கு ஓன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்பான்சரும் வந்து இந்த மாரியெல்லாம் என்ன சொல்றது? இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி சின்மா வந்து என்ன சொல்றது? எனக்கும் சின்மாவுக்கும் நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சு தெரியாமயே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம கைடன்ஸ் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐ ஓன் எ என்ன சொல்றது? நான் சின்மாக்கு பெருசா நான் வச்சிருக்கேன். என்னது ஒரு கடமைப்பட்டுருக்கேன். ஏதாச்சும் வேணும்னா நான் ஃப்யூச்சர்ல பண்ணுவேன் அப்டின்றான். உடனே அவங்களும் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னொரு டைம் உங்கள பார்க்குறேன். இஃப் ஐ கெட் அ சான்ஸ்ன்றான். உடனே பார்த்தா மிஸ்டர் கைடன் அப்டின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஜின்னா கேட்குறான். சொல்லு அப்டின்றான். நான் அதுக்கு நீங்க வந்து எப்பயுமே வந்து என்ன ஸ்ட்ராங்கான அவகிட்ட வந்து சண்டை போடுவீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஷூர் அது உடனே நம்ம கைடன் சொன்னா, ஆமா நெறைய பேத்த வந்து என்னைய விட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சண்டை போட்டேன். அதே மாரி நான் வின்னும் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாரி பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இருந்தா சண்டை போடுவேன்றான். ஸோ தென் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்கிறான்னா, நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காண்ணா? என் கூட நீங்க சண்டை போடுற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கோவும் வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கையில என்ன சொல்றான்னா, நான் வந்து ஐ யூஸ்ட் டூ கோ ஆஸ்கிங் ஃபார் த ஃபைட் வித்தவுட் எ செகண்ட் தாட். பட் நான் ஒரு காலத்தில வந்து நான் எல்லார் கூடயும் பார்த்தோனே சண்டை போடணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தேன். பட் இப்பலாம் அது பண்றது இல்ல. பட் என்ன சொல்றது? யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டான அமைக்கின்னு இருந்தா நான் வந்து என்ன சொல்றது? லீடர்ஸ் அந்த அந்த மாரி குரூப்பா இருக்கிறவங்க சண்டை போடுவேன். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேக்கன்ஸியும் வந்து என் சேலஞ்ச வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, ஒன்ஸ் ஒரு குரூப்காரன் தோத்துட்டான்னா, எப்படி சொல்றது? அவனோட குரூப் மட்டும் இல்ல, அந்த ஆள் தோக்குறதும் இல்லாம அந்த குரூப் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் இன்ஜூர் ஆயிருவான். அந்த இன்ஜூர் ஆன டைம்ல பார்த்தீங்கன்னா, அவனோட எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, என் கூட சண்டை போடுறது யாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கைடு என்ன சொன்னா, "நீ இதுவரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபைட் வந்து நீ ஒரு யார் கூடயும் சண்டை போட்டதில்ல. அதனால வந்து நீ வந்து ரொம்ப கியூரியஸா இருப்ப. நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "நீ வந்து என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன் உன் கூட சண்டை போடுறதுக்குன்ட்டு." சின்ன நீ வந்து என்ன சொல்றது? நீ வந்து இந்த இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நீ வந்து சேன் வுமன் ஆஃப் சின்வாவும் இல்லாம, எப்படி சொல்றது? நீ வந்து ஜின்வோவ வந்து நீ பார்த்துக்காம இருந்திருந்தா, நான் வந்து கண்டிப்பா உன் கூட சண்டை போட்டுருப்பேன். பட் இப்ப என்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஆக்சுவலா பார்த்தா இவன் ஜின்வோவ வந்து பார்த்துக்கிறாங்க நானு. ஸோ அதனால வந்து என்ன சொல்றது? நம்ம கைண்ட வந்து கடமைப்பட்டுருக்கான் அந்த பொண்ணுக்கு. அதனால வந்து அவன் சண்டை போட விருப்பம் இல்லன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனு உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கலாம் பேசி முடிச்சாச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ கேட்குறான். முடிச்சாச்சுடா" அப்படின்றான். சரி ஒரே ஒரு செகண்ட் இருங்க. நான் வந்து ஜின்னாக்குக்கும், இன்னாக்குக்கும் வந்து பாய் சொல்லிட்டு வரேன்றான். சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோவும் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். உடனே அவங்க பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க ஈன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்ஸி போடலாமா? இல்ல நடந்து போலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபர்ஸ்ட்டு நீ வந்து என்ன சொல்றது? நீ வந்து நடந்து போலாம். நீ நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பண்ணிட்டே வா. அப்பதான் வந்து இந்த ஃபைட்லேருந்து உனக்கு நெறைய தெரிய வரும்னு சொல்லிட்டு கைடன்ஸ் சொல்றான். ஓகே அப்படின்றான். அப்ப நீ ஈவனா டயர்டா இருந்தாலும் சரி, உன்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து நீ யூஸ் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு, நம்ம கைட்ல வந்து ஜின்வோ கிட்ட சொன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கறான். அதுக்கப்புறம் பார்த்தா, ஐ அம் சாரின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த சூசன காமிக்கிறான். சூசன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. யாரு அவனோட சித்தப்பான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்பாவோட தம்பிய வந்து சித்தப்பான்னு தான சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. அந்த இது மொழி எனக்கு தெரியல. என்ன மாரி பேசுவாங்கன்ட்டு. உடனே பார்த்தா நான் எப்படி வந்து ஸ்ரீரா இருக்க போறேன். இந்த மாரி ஒருத்தன்கிட்ட வந்து 2 டைம் தோத்துருக்கேன். நான்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த சூசன் வந்து பயந்துட்டு நெனச்சுட்டு இருக்கா. அதே மாரி என்னோட டிஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமிலேஷன் ரொம்பவே கேவலமான டிஃபீட்ன்னு சொல்லிட்டு அவளும் நெனச்சுட்டு இருக்கா. இந்த ஆள் வந்து என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லடான்னு சொல்லிட்டு இவனுக்கு தோணுது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா.
ஒண்ணு இந்த மாரி நெறைய லைஃப் டைம்ல இந்த மாரி நடக்கும். இந்த மாரிலாம் நடக்க தான் செய்யும். நீ வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம் ஃப்யூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடா இது ப்ளூ கலர்ல என்னமோ இருக்குது. தப்பா ஏதாச்சும் இருக்கா என்னன்னு தெரியல. பிக்சர்ல அப்படி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அதுவும் இல்லாம வந்து கைடனோட அப்பர் சைஸ் தான் ஜின்வோ. அப்ப இவன் ஜெயிக்கிறது வந்து தப்பே இல்லன்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்னது அப்புறம் வந்து எங்க அப்பா எங்கன்னு சொல்லிட்டு அந்த சூசன் கேட்கறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "அப்பாவா? தெரியல" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இவன் இருக்கானே, ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. நீங்க வந்து ரொம்ப சூசன் மேல ரொம்ப இதா வச்சுக்காதீங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட் பார்த்தா கைனனோட அப்பர் சைஸ். அப்ப நம்ம என்ன பண்றதுன்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் அப்பாக்காரன் சொல்லி, "இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம பையன வந்து தோற்கடிக்க சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம வந்து எப்படி சின்ன வயசுல அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதெல்லாம் முடிய வாய்ப்பே இல்ல அப்டின்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூசன வந்து என் மூஞ்சில வந்து முழிக்க வேணான்னு சொல்லு. எந்திரிச்சோனே அப்டின்னு சொல்லிட்டு மொறச்சுட்டு பார்த்துட்டு போனான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, அவன் வந்து உண்மைய சொல்லாம என்ன சொல்றான்னா, அந்த அவன் தம்பிக்காரன், இந்த மாரி உங்க அப்பா வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதனால வந்து அவரு டக்குன்னு போயிட்டாரு. சீக்கிரமா ஃப்ரீயா இருந்தா வருவாருன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆளு வந்து செவுத்த பார்த்து தனியா பேசிட்டு இருக்க மாரி. அதுவும் இல்லாம நாட் ஒன்லி ஹி இஸ் வந்து என்ன கைனனோட அப்பர்னஸும் இல்லாம எவ்வளோ தைரியம்னா சின்வாக்கும் இது ஜின்ஸ்கே அப்புறம் சூமின் கூடலாம் ரொம்ப க்ளோஸா இருக்கான். இது என்னது? அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரியல் லைஃப் காம்பேக்ட்டோட சண்டை போட்டுருக்காங்க. இது எப்படி நான் வந்து சின்வா, அப்புறம் யூனியனு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஜெனரேஷன வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அடுத்ததுல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைனன் என்ன சொல்றான், "நீ வந்து சின்வோ கிட்ட நீ வின் பண்ணிட்ட. அதுக்கு காரணம் என்னன்னா, உன்னோட லெவல் ஆஃப் இருக்கு தானே! அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கும் அவனுக்கும் பவர் வச்சு பார்த்தா சூசன் வந்து ரொம்ப அதிகம். பட் நீ ஏன் வின் பண்ணனா, உனக்கு வந்து என்ன சொல்றது, மேன் டூ மேன் காம்பேக்ட்ல வந்து நீ வந்து அப்பர் ஹேண்டா இருந்துச்ச. அதனால தான் நீ வின் பண்ண. இந்த மாரி எப்பயுமே இரு அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அவனும் ஓகே சார்ன்னு சொல்ற மாரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நீ வந்து என்ன சொன்னா, உன்கிட்ட பவர் இருக்குன்னு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸா இருக்குது. சின்ஸ்கேவும், சூபன விட. பட் நீ வந்து எப்படி சொல்றது? உன்னோட ட்ரெய்னிங்கோட காம்பேக்ட் வந்து நீ கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, நீ வந்து அவங்களோட பெரிய குரூப்பா கூட போலாம். அதுவும் இல்லாம ரொம்ப பெருசா ஆகும்ன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவனும் எஸ் சார், எஸ்ன்றான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கைடன் வந்து நல்லா உட்காந்துட்டுருக்கும்போது பார்த்தா, மத்த பூனையெல்லாம் கைடன் கிட்ட வந்து கொஞ்ச ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா கைடன் பூனை உறவ வந்து கண்டுபிடிச்சிருக்கும் தானே. மத்த பூனைங்கலாம் வந்து ஆ இந்த பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா, அவன் கைன்னு இருக்கானே பூனைங்க கூட விளையாட ஆரம்பிச்சுட்டான். ஓடி புடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்படியே கட்டி புடிச்சு அந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும். செம்ம கியூட்டா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் பார்க்கவும் ஹேப்பியா இருக்கிறாங்கன்னு சொல்லுது. இந்த அவாக்கின் பூனை வந்து அதுவும் ஒண்ணு உர்ருன்னு பார்க்குது. ஸோ அதுக்கப்புறம் யார்றா இது இந்த நேரத்தில அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின்வோ கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இவன் ஜின்ஸ்கேவும், சூபின்னு வந்திருக்காங்க. "ஸோ என்ன ஆச்சு? வின் பண்ணியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "ஐயா" அப்படின்றான். "சரி உண்மையாவா? நீ ஏன் சொல்லல? அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள வந்து கவலைப்படக்கூடாதுன்னு நெனச்சேன்" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் "ஃபர்காட் அபௌட் இட் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு" அப்படின்றான். ஸோ உடனே பார்த்தா, "வா நம்ம உள்ள போலாம்" அப்படின்றான். "இல்ல" அப்படின்னோனே, "அப்புறம் நீ வந்து வின் பண்ணிட்ட. யூ வாண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் கேங்கே. "நீ வின் பண்ணிட்டல்ல, அவ ஏன் மறைச்சிட்டு இருக்கன்னோனே" ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கேங்க. அப்படியே ஜாலியா உள்ள போனாங்க. ஸோ அப்புறம் உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கைடன பார்க்குறாங்க. ஒரு கைனன் வந்தாரு. நம்மளோட ஊமைனுக்கு தெரியும் கைனன் யாருன்ட்டு. உடனே அவன் வந்து வேர்வை வர ஆரம்பிச்சுருச்சு. "யார்றா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூபின் வந்து அழகா அப்படியே பார்த்தோனே வந்து பிரஷ் ஆகுற மாரி கேட்குறான். "ஆ என்ன நீங்க சொல்ல வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கைனனுக்கு அப்பதான் யோசனை வருது. இவன் பூனை உருவம்ல இல்ல, ஹியூமன் உடம்புல இருக்கான்ட்டு. உடனே பார்த்தா, "ஓ நோ!" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஊமின் சொல்றான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.